ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு வந்திருக்கிற ஒருவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாளும் கூடவாக பரிசுத்த ஆவியான உங்களோட கூட ஒரு சில காரியங்களை பேசி உங்களை பலப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மாற்கு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிப்போம். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல ஒரு நாள் பசியோட ஒரு இடத்துக்கு போய்க்கல ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த இடத்துல ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி போய் பார்க்குற நேரத்தில் அந்த மரத்தில் எதையும் காண இல்லைன்னு சொல்லி வேதம் கூறுது. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறான்னு சொன்னால், இனி ஒரு காலம் ஒருவனும் இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவுள்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு சபிக்கிற இந்த மரத்தை. ஒரு சாபம் தானே, நீ உண்ட வாழ்க்கையில ஒரு காலமும் புசிக்க மாட்ட, ஒரு தரம் புசிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சாபத்தை இருந்தார். அப்படியான ஒரு சம்பவத்தை இதில் பார்க்குறோம். இதுக்கு பின்பதாக ஆண்டவர் சபித்தபடி தொடர்ந்து வாசிங்கோ 11ஆம் அதிகாரம் 19 23 வரை வாசிங்க. அதே மாதிரி ஆண்டவர் சபித்த மாதிரி அந்த அத்தி மரம் அடுத்த நாள் காலமே அவர்கள் திரும்ப வர்ற நேரத்தில் அந்த அத்தி மரம் பட்டு போயிருந்ததை இதன் கூறுகிறது. இதுல இருந்து நாங்கள் 2 காரியங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். இயேசு அத்தி மரத்தை சபித்ததுக்கான காரணத்தையும் அதுல இருந்து 2 காரியங்களை நாங்கள் பார்க்க போறோம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் அத்தி மரத்தை சபிச்சது ஒரு நியாயமான விஷயம்? என்ன சொன்ன வசனமே பைபிள் ஒரு நாளும் பொய் உரையாது, அதே சொல்லுது. அத்திப்பழ காலமா இராது படியா. என்ன அத்திப்பழம் காய்க்கிறதுக்குரிய காலம் அது இல்லை, அதால அந்த நேரத்துல ஒரு பழமும் இல்லை. இயேசு பார்க்கிறார், அத்திப்பழம் இல்லை, அந்த இடத்துல அத்தி மரத்தை சபிச்சுட்டு போறேன். ஏன் சபிச்சிருப்பார்? அவர் செய்தது ஒரு நியாயமான ஒரு விஷயம். ஆனா வேதம் சொல்லுவது, அதே வேதம் நாம் சொல்லுகிறது, அவரிடத்து இந்த அநீதியும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. ஓகே, வேத ஆராய்ச்சியாளர்கள் அத்தி மரத்தை ஆண்டவர் ஏன் சபிச்சிருப்பாருன்றதுக்கான சில ஆராய்ச்சிகள் மூலமா அவர் சொல்றார்கள். எப்படின்னு சொன்னா, அத்தி மரங்கள் ஒரு வகையான அத்தி மரங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, அத்தி பழம் காய்க்கிறதுக்கு முன்பதாக டைட்டஸ் நினைக்கிறேன் அப்படி ஒரு பெயருடைய அந்த பழம் காய்க்கிறதுக்கு முன்பதாக ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு இது அதுல காய்க்குமா. அத்திப்பழ காலத்துக்கு முன்னம் அந்த சாப்பிடக்கூடிய ஒரு இது இருக்குமா. ஆனா இதுல வசனம் சொல்லக்கூடிய அதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சாப்பிட போய்க்கு முன்னம் அப்பொழுது இலையுள்ள அத்திமரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படும் ஒன்று பார்க்க வந்தார் என்று, ஏதாவது ஒன்று கிடைக்குமோன்னு சொல்லித்தான் பார்க்க வரான்னு சொல்லப்படுது. அதுல திருப்ப சொல்லி அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இதுல அத்திப்பழம் இல்லை என்று குறிப்பிடப்படவில்லை, வேறொன்றையும் காணவில்லை, ஏதாகிலும் கிடைக்குமா என்றுதான் பார்க்க வரார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்த்து வந்திருப்பார் என்று சொல்லி ஒரு வகை வேத ஆராய்ச்சியாளர் இதை சொல்றாங்க. அதனாலதான் ஆண்டவர் சபிச்சவர், அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல என்று சொல்லி சொல்றாங்க. இதை சில பேர் ஏற்றுக்கொள்றார்கள், சில பேர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா நாங்கள் இப்ப என்னத்துக்காக சபித்தார் என்பதை மையமா நாங்க பார்க்க போறது இல்லை. ஆண்டவர் சபித்த இந்த காரியத்திலிருந்து 2 காரியங்களை நாங்க பார்க்க போறோம். ஆமீன். அல்லேலூயா. அப்ப இதுல நாங்க பார்க்க போற முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, நான் ஒன்றை விசுவாசிக்கணும், சிருஷ்டி கர்த்தருக்கு சிருஷ்டிப்பின் மேலே எல்லா அதிகாரங்களும் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அவர் இப்ப இந்த வாழ்க்கையில என்னத்தை அனுமதிக்கிறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. நான் கேள்வி கேட்க கூடாது. ஆமென். நாங்க அப்படியான சில கேள்விகளை ஆண்டவரை பாதையில முன்வைக்கிறோம். பிரச்சனைகள் வந்தோன்னா, சோர்வுகள் வந்தோன்னா, கவலைகள் வந்தோன்னா ஆண்டவரை பார்த்து கேள்விகளை எழுப்புவோம். ஆனா நான் ஒன்றை விசுவாசிக்கணும், ஒன்றை நம்பணும். நான் அவர் என்ன சிருஷ்டித்திருக்கிறான்னு சொன்னா, அந்த அத்திமரத்தை சபிக்கிறதுக்கும் ஆசீர்வதிக்கிறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, ஒரு நாளும் அநீதியா ஒன்றை செய்ய மாட்டேன், அதை நாங்க விசுவாசிக்கிறோம். அதே நேரத்துல
அவர் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு அனுமதிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. நான் கேள்வி கேட்க கூடாது. ஐ மீன் கிட்டடிக்க ஒரு காரியத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஆக்களுடைய நிலைமைகளை பார்த்துட்டு நானும் ஜோயிலும் கதைச்சிருந்தோம். ஆண்டவரை பார்த்து நாங்கள் சில காரியங்களுக்கு ஜோம் பண்ணி போட்டு சில காரியங்கள் ஆண்டவர் கொடுக்க இல்லைன்னு சொன்னோன்னு சில கேள்விகளுக்கு என்ன ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா ஆண்டு கடவுளை கேட்கிற மாதிரி ஆண்டவர் பார்த்து நாங்கள் அப்படி கேட்க மாட்டோம். அது சாயலா டீசெண்டாக ஆண்டவர் ஏன் காணாத ஒரு போல இருக்கிறேன், பார்க்க இல்லை, ஏன் பதில சொல்லி சில கேள்விகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். அப்படி கேள்வி கேட்கிறாக்களை கொண்டு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க விடும் விட்டா அந்த கேள்வி எல்லாம் இல்லா போயிடும். நான் விழுங்காய்ச்சேன் சொன்னா அந்த இடத்துல இருக்கிறார்கள் ஒரு நிலைமையை பார்க்கும் போதுதான் ஆண்டவர் எங்களை எவ்வளவு ஒரு விசேஷித்த மாதிரி வச்சிருக்கிறான்னு தெரியும். அவங்க அந்த இடத்துல போய் பார்த்த நேரத்துல அவங்க ஒவ்வொருத்தரும் இருந்த நிலைமை. நாங்கள் தெல்லிப்புல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அதை கூட கேன்சர் வாட்டியா இந்த கேன்சரால பாதிக்கப்பட்டு வந்திருந்தாங்க. சரியா பார்க்க அவங்க வேதனை போறதை பாக்கிக்க நான் உண்டை பார்த்தோம். ஆண்டவர் என்ன எப்படி ஒரு விசேஷித்த இதுல வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டவரை கேள்வி விட்டு கொண்டிருப்பேன். குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைக்கு, எந்த தேவைகள்ல சந்திக்கப்படாத நிமித்தம், ஒரு குறைவு என்ற வாழ்க்கையில வந்தது நிமித்தம், இந்த ஜெபம் இதுவரைக்கும் கேட்கப்படாமல் தாமதிக்க நிமித்தம் ஆண்டவரை பார்த்து கேள்விகளை கேட்போம். அப்ப அப்படி ஒரு நிலைமையில நாங்க போயிருந்தோம்னா வடிவா தெரியும் ஆண்டவர் இப்ப என்ன எந்த நிலைமையில வச்சுக்கிறான்னு சொல்லி. ஐ மீன் இல்லையா, நான் இன்றைக்கு காலம் வரைக்கும் கூட இந்த காலம படத்தலைமைக்கு இந்த களத்துக்குள்ள சாதுவா பிடிச்சிட்டு களத்துக்கு திரும்பியில இப்படி திரும்ப கஷ்டமா இருந்து நான் வரைக்க யோசிச்சுக்கு வந்தேன். உண்மையாக யோசிச்சுக்கு வந்தேன். களத்துக்கு பிடிக்கதான் தெரியுது, களத்து திரும்பிக்கையெல்லாம் ஆண்டவரோட எங்களை எல்லாம் வச்சுக்கிறான்னு சொல்லி. இப்ப சாதுவா திரும்பிக்கே நோவுது. அப்ப நாங்க சும்மா சுத்தி திரியிடும், இதுல இருக்கிறார்கள் சரி எல்லாருமே சும்மா சுத்தி திரியிடும். ஒரு கழுத்தை திருப்பி ஒழுங்கா திருப்பிறதுக்கு அது ஆண்டவர்கிட்ட கிருபை வரும். ஐ மீன் ஆண்டவர் எவ்வளவு சுகத்தோட அங்க வச்சுக்கிறான்னு கழுத்து பிடிக்கதான் தெரியுது ஆண்டவர் எவ்வளவு கழுத்து சுகம் வச்சுக்கிறான்னு. அதே மாதிரி ஆண்டவருடைய வாழ்க்கையில நன்மைகளை அனுமதிச்சு கொண்டிருக்கிறார். சில நேரங்கள் அது தீமை மாதிரி தெரிஞ்சாலும் முதலாவது அதை அனுமதிப்பதற்கு ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு. நான் கேள்வி வைக்க முடியாது. என்ன ஒரு குயமர் ஒரு களிமண்ணால ஒரு பாத்திரத்தை உண்டாக்குறான்னு சொன்னா அது அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னா உடைச்சு திருப்பி உண்டாக்குவேன். அவற்றை விருப்பப்படி அது வரையில்லைன்னு சொன்னா என்ன செய்வார்? உடனே அப்படியே வைக்க மாட்டார். அவற்றை விருப்பப்படி வர வரைக்கும் உடைச்சதை திருப்பி உண்டாக்குவார். அந்த களிமண் கேள்வி கேட்கலாம், என்னென்னது உடைச்சனீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையும் எங்களை ஆண்டவர் படைச்சிருக்கிறார், எங்களை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார்னா நாங்கள் அவரை பார்த்து எந்த கேள்விகளும் கேட்க முடியாது. நான் உண்ட விசுவாசிக்கணும், அவர் ஒரு நாளும் அநீதி செய்ய மாட்டார். இதாமத்தில் இதே போல இன்னொரு சம்பவம் நாங்கள் எடுத்து வாசிப்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை வாசிப்போம். சொல்லக்கூடாது. அவர் மோசையை நோக்கி இவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன், அவன் மேல் இரக்கமா இருப்பேன், இவன் மேல் ஒழுக்கமா இருக்க சித்தமா இருப்பேன், அவன் மேல் ஒழுக்கமா இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் ஆமென். அல்லேலூயா. இதுல ஆண்டவர் சொல்றது கொஞ்சம் கொடூரமா தான் கடினமா இருக்கு. அப்படின்னா நான் யாக்கோபை சேர்த்து ஏசாவை வெறுத்தேன், அதே போல எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேலாம் நான் இரக்கமாயிருப்பேன், அதால தேவனிடத்து அநீதி உண்டு சொல்லலாமா என்று சொல்லி தேவனை குறித்து ஒரு வித்தியாசமான ஒரு பக்கத்தை காண்பிக்குது இந்த வசனங்கள். தேவன் அன்பானவர், நேசிக்கிறவர், எல்லாரையும் சமனாக பார்க்கிறார், பாரபட்சம் இல்லாத அன்பை கொடுக்கிறவர் சொல்லி வேதம் கூறினாலும் இந்த இடத்துல ஒரு பக்கத்தை ஆண்டவருடைய ஒரு பக்கத்தை இயேசுக்கு நிறைய பக்கங்கள் இருக்கிறது. ஆமென். அப்படியா, ஆண்டவர் அன்பானவர், அதே நேரம் தேவன் எரிச்சல் உள்ளவர் என்றும் வேதம் கூறுகிறார். ஒரே பக்கத்தை மட்டும் பார்க்க கூடாது. கிருபையும் அவர்கிட்ட இருக்குது, கண்டிப்பும் அவர்கிட்ட இருக்குது. ஆமென். அப்படியா. அப்ப அதே போல இந்த இடத்துல ஒரு பக்கத்தை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறீரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். ஆமென். அதனால தேவனிடத்துல அநீதி உண்டு நாங்க சொல்ல முடியாது. ஏசாவை அந்த இடத்துல வெறுத்து யாக்கோபை அவர் சிநேகித்ததால தேவனிடத்துல அநீதி உண்டுன்னு நாங்க சொல்ல முடியாதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஏசா அதுக்குரிய தகுதியை இழந்திருந்த என்ன. அதே மாதிரி தேவன் என்ற வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார், அது பார்க்க எனக்கு தீன்மை மாதிரி இருக்குன்னு சொன்னா, இப்ப நான் கொலை செய்து தேவன் தண்டிக்கிற காரியங்களை சொல்லி இல்ல, சில காரியங்களை ஆண்டவர் வாழ்க்கையில அனுமதிக்க அதனுடைய வாழ்க்கையில தீமை மாதிரி இருக்கிறதால அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென். அவர் நீதியான் செய்வார், நிச்சயமாக நன்மைக்கு எதுவாகத்தான் சில காரியங்களை அனுமதிப்பார்.
ஆண்டவர் சில நேரங்கள் எங்கள் தவறுகளுக்காக எங்களை தண்டிச்சாலும் அவர் எங்களை தள்ளி விட மாட்டார். எங்களை தவறுகளுக்காக அவர் தண்டிப்பார் ஒழிய ஒரு நாளும் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அப்ப நிச்சயமா அவர்களை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார், ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார். அந்த 12 சீசர்களை நேசித்த போதும் வேதம் அழகாக கூறுறது இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசர்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறது. இப்போ பாரபட்சம் இல்லாத தேவன் தான், ஆனா அதுலயும் ஸ்பெஷல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எவனை நேசிக்க சித்தமா இருக்கிறாரோ, யார் மேல இரக்கமா இருக்க சித்தரா இருக்கிறாரோ அவன் மேல ஆண்டவர் இரக்கமா இருக்கிறார். அதான் நாங்க ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. இப்ப எங்களோட வாழ்க்கையில என்ன விட வேறொருவனுக்கு தேவனுக்கு நன்மை அதிகமா செய்தாலும் நாங்க கேள்வி கேட்க முடியாது. ஆமென், இதுதான் சத்தியம். ஆனா நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை படைக்கிற வேளையில எனக்குரியதை தேவன் இந்த வாழ்க்கையில அனுமதிச்சு கொண்டுதான் இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. இப்ப முதலாவது காரியம், இந்த அத்திமரத்தை சபித்த காரியத்திலிருந்து ஒன்று நாங்க கற்றுக்கொள்ளலாம். சிருஷ்டி கர்த்தருக்கு சிருஷ்டிப்பின் மேல எல்லா விதமான அதிகாரங்களும் இருக்கு, சகல விதமான அதிகாரங்களும் இருக்கு. ஒரு சிருஷ்டிப்பும் அவரை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் விசுவாசிங்கோ, அவர் நன்மையானதை மாத்திரம்தான் செய்வார், அநீதியான காரியங்களை செய்ய மாட்டார். ஆண்டவர் சபித்தது, அந்த அத்திமரத்தை சபித்ததுக்கான காரணம் சில பேர் இப்படி சொல்றாங்க, சில பேர் வேற விதமாக சொன்னாலும் அந்த நேரத்துல அவர் தேவன் அநீதியா செய்திருக்க மாட்டார். சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதுல பின்பதாக சொல்லப்படுது, சீசர்கள் அதுல இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தார்கள், அவர்கள் அந்த அற்புதத்தை பார்த்தாங்க. அப்ப சீசர்கள் விசுவாசிக்க வேணும். அதுக்கு பின்பதாக கடைசியா சொல்லி முடிக்கிற வசனம் 23 நினைக்கிறேன், 23 வாசிக்கும், 11ஆம் அதிகாரம் 23, 11, 23. 11. இல்ல மார்க்கு 11:23 நான் வாசிக்கிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எப்படின்னு சொன்னா, அந்த சம்பவத்தோட இந்த வசனத்தை மாத்திரம் தனியாக எடுத்து நாங்கள் பிரசங்கங்களை கேட்டிருப்போம். 22ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. இப்ப வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள், சீசர்கள் அவர் மேல் விசுவாசம் வைப்பதற்காக அப்படியான ஒரு காரியத்தை தேவன் செய்தாருன்னு சொல்லி. அது எங்களுக்கு தெரியாது, சரியான இதுக்காக தான் ஆண்டவர் செய்தாருன்னு சொல்லி வேதாந்தத்துல தெளிவாக எழுதப்படாம எங்களால தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், அவர் நன்மைக்காகத்தான் செய்திருப்பார், அநீதி உள்ள தேவன் அல்ல. அவருக்கு சிருஷ்டிப்பின் மேல எந்த காரியத்தையும் அனுமதிப்பதற்கு அதிகாரம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. முதலாவது, நீங்க ஆண்டவரை பார்த்து எந்த சமயத்திலையும் கேள்வி கேட்காத ஒரு ஆக்களா நாங்க இருப்போம். எந்த சமயத்திலையும், அது சில நேரத்துல தேவன் அனுமதிக்கிற காரியங்கள் எனக்கு பிடிக்காம இருக்கலாம், வாழ்க்கையில வேதனைகளை உண்டாக்கலாம், ஆனா கேள்வி கேட்கக்கூடாது. எங்களை பார்க்கலும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களை ஆண்டவர் நல்ல விதமா நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஓகே, இரண்டாவது காரியம், இயேசு அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். சபிச்சுட்டு அவர் ஊழியத்துக்கு பின்பதாக போறார். அதுக்கு பின்பதாக அந்த தேவாலயத்துல போய் சாட்டி எடுத்து அடிக்கிற சம்பவங்கள் எல்லாம் நடக்குது, வாசிச்சா தெரியும். தொடர்ச்சியா வருது. சபித்ததன் பிற்பாடு ஊழியத்துக்கு செல்றார்கள், ஊழியம் நடக்குது. அதுக்கு பிறகு திரும்பி வரைக்குள்ள அந்த அத்திமரம் பட்டு கிடக்குதுன்னு அதுதான் பேதுரு பார்த்துட்டு சொல்றாரு, நீ சபித்த மரம் பட்டு கிடக்கு என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இயேசு வல்லமை உள்ளவர், அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும், அவற்றை வல்லமைக்கு நிகர் ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசு அத்திமரத்தை சபித்த நேரத்தில் அத்திமரம் உடனடியாக பட்டு போகாமல் இயேசு போட்டு திரும்ப வரைக்கும் தான் பட்டு போச்சு. என்ன, ஆண்டவர் அத்திமரத்தை சபிக்கிறார், உடனடியாக பட்டு போகாமல் திரும்பி வரைக்கும் தான் பட்டு போச்சு. வந்த இடத்துல நாங்க பார்த்தா இயேசுக்கே இயேசுவின் வார்த்தையே சொன்ன ஒண்ணு நடக்காட்டி நாங்க எல்லாம் மாத்திரம் மட்டும் யோசிக்கலாம். ஆனா அதுல இயேசுவின் வல்லமை இல்லை, அவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஒரு அத்திமரம், ஒரு சாதாரண அத்திமரமே சபித்தவன் பட்டு போவதற்கு ஆண்டவர் காலத்தை வைத்திருப்பாரா இருந்தா என்ன. அப்ப அதே மாதிரி எங்கட வாழ்க்கையிலையும் தேவன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுவதற்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஆமென். அப்ப அவர் அந்த அத்திமரத்தை சபிச்சோன்னா அது உடனே பட்டு போயிடலன்னு ஆண்டவருக்கு வல்லமை இல்லை என்று இல்லை, ஆண்டவராலேயும் முடியாம போச்சு இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களையும் அற்புதங்களை கொடுக்கும் போது உடனடியாக அற்புதங்கள் கிடைத்திருக்கிறார். இடத்துல குஷ்டரோகிகளுக்கு அற்புதங்களை கொடுக்கும் போது வசனம் சொல்லுது, அவர்கள் போற வழியில சுகத்தை பெற்றுக் கொண்டு வரலாம். மற்ற இடங்கள்ல பார்வைகளை சுகமாக்கல, குரலை சுகமாக்கல, எழுந்து நடக்க பண்ணிக்கல எல்லாம் ஜெபிச்ச உடனே அற்புதங்கள் நடந்ததை நாங்க பாக்குறோம். ஆனா இந்த குஷ்டரோகிகள் விஷயத்துல ஆண்டவர் ஜெபிச்சு விடுறார்,
அவங்க போற வழியில சுகத்தை பெற்றுக்கொண்டு போறாங்கன்னு சொல்லி வேதம் கூறுது. அது என்னத்துக்காக எதுக்கான எங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப எங்களோட வாழ்க்கையிலையும் தேவன் சில காரியங்களை செய்வதற்கு தேவனுடைய வார்த்தைகள் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கு. டிகேசன் மூலமாக ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் இதை செய்வேன்னு சொல்லி சில காரியங்களை சொல்லியிருப்பார். நான் ஜெபிக்கிற வழியில அன்று சொல்லியிருப்பார். நான் ஜெபிச்ச விண்ணப்பங்களுக்கு இன்னும் பதில் சில நேரங்களில் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்றியவராக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்றது, எங்க சபையில் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், 2 வகையான காலங்கள் இருக்கு. ஒன்று காத்திருப்பின் காலம், ஒன்று குறித்த காலம். இந்த 2 காலங்களையும் நாங்கள் அழகாக புரிந்து விசுவாசிப்பமா இருந்தா நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். நாங்க காத்திருப்பின் காலத்துல இருந்து கொண்டு இந்த குறித்த காலம் வரும் வரைக்கும் எதிர்பார்ப்போடு இருக்கிறவளா இருந்தா சோர்ந்து போக மாட்டேன். நான் இப்ப இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறேன், கிடைக்கலன்னு சொன்னா உண்டை விசுவாசிக்கணும், தேவன் எனக்கு தரையில் இல்லை. நான் இப்ப காத்திருப்பின் காலத்துல இருக்கிறேன். குறித்த காலம் ஒன்று 2 வரைக்கும் இல்லை, நிச்சயமாக ஆண்டவர் இந்த வாழ்க்கையில அதை தருவார். இயேசு சபித்த நேரத்துல அவரே சபிச்சுட்டு அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய வல்லமையும் நான் இந்த இடத்துல குறிச்சு சொல்ல இல்லை. அவரே சபித்த நேரத்தில் அவர் அந்த அத்திமரத்தை சபித்து அது பட்டு போவதற்கு ஒரு காலத்தை வைத்திருப்பாரா இருந்தா எங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு நன்மைகளை தேவன் கொடுப்பதற்கு, சில காரியங்களை அனுமதிப்பதற்கு, மாற்றங்களை உண்டாக்குவதற்கு நிச்சயமாக தேவன் காலங்களை அனுமதிச்சு வச்சிருக்கிறார். குறித்த நேரத்துல அதுங்களுக்கு கிடைக்கும். வசனம் இருக்குது, அதிக நாள் நெடுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. வேதத்திலேயே கூறப்பட்டிருக்கு, நெடுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணும். அது நாங்க மனுஷரா இருக்கிறவர்களால் நிச்சயமா எங்களை இருதயம் எல்லாம் இழைத்து போயிடும், கஷ்டப்படுவோம். ஆண்டவரே நாங்க ஜெபிச்சு கொண்டும் இருக்கிறோம், ஒரு மாற்றத்தையும் காணல, இப்படியே இருக்கிறோம்னு சொல்லி இருதயம் இழைக்கப்படும், நெடுநாள் காத்திரும். ஆனா விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சம் போல உங்களோட வாழ்க்கையில இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதை விசுவாசிங்க. அத்திமரத்தை ஏன் சபித்தாருன்னு நான் துடைக்கிறேன். ஆனா ஏன் சபித்தாருன்னு தெரியாது, ஆனா சபித்ததன் மூலமா இந்த 2 காரியங்களை நாங்க கற்றுக்கொள்ளலாம். ஆமென். முதலாவது காரியம், சிருஷ்டி கர்த்தருக்கு சிருஷ்டிப்பின் மேல சகல அதிகாரம் இருக்குது. ஆண்டவரை பார்த்து எக்காரணம் கொண்டும் எந்த நேரத்திலையும் கேள்வி கேட்கவே கூடாது. கேள்வி கேட்கிற நேரத்துல நாங்கள் பாவம் செய்கிறோம்ன்றதை நீங்க ஞாபகம். ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரே இப்படி நினைச்சிருக்கு, ஏன் ஆண்டவரே என்ற வாழ்க்கையில எதுவும் வச்சு இப்ப எங்களை நிதானிச்சு கேட்கறது வேற. இப்ப சில காரியங்கள் இந்த வாழ்க்கையில அனுமதிக்கப்படும் போது நான் அப்படி செய்யணும். திடீரென்று போவேன், சும்மா சின்ன விஷயத்துக்கும் கேட்கிறேன். நான் போய்க்கல திடீரென்னு என்ன மோட்டர் சைக்கிள் காத்து போடுதுன்னு சொன்னா நான் உருட்டி கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு தான் போவேன். என்னத்துக்கு இதை அனுமதிச்சு, அது ஆண்டவரை கேள்வி கேட்கறதுல ஏதாவது ஒன்று எனக்கு ஆண்டவர் உணர்த்துறதுக்காக, நான் செய்த பிள்ளைகளை உணர்த்துறதுக்காக இதை அனுமதிச்சாரோன்னு சொல்லி எங்களை நிதானிச்சு கேள்வி கேட்கறது வேறு. அது நல்லது, ஒரு நிதானிக்கிறது நல்லது. நம்மை நாம் நியாயந்திருக்கப்படும் என்று வேதம் கூறும். அப்ப நிதானிச்சு பார்க்கறது நல்லது. என்னதுக்காக அனுமதிக்கிறது, பரிசுத்த ஆவியான சில காரியங்களை எங்க வாழ்க்கையில உணர்த்துவார், அது நல்லது. ஆனா சில காரியங்கள் ஆண்டவர் நாங்க கேள்வி கேட்போம். சில எங்களுக்கு தாங்க இல்லாம எங்களுக்கு கஷ்டப்படைகள்ல என்னத்துக்கு இதை அனுமதிச்சிருந்து கோவத்தோடு கூட சில காரியங்களை கேட்போம். அப்படி நாங்கள் கேட்க ஒரு நாளும் கூடாது. நிதானிச்சு பாருங்க, ஆனா கேள்வி கேட்காதீங்க. ஆண்டவர் பார்த்து நிச்சயமாக அவர் அநீதி இல்லாத தேவன், நீதியாத்தான் அதை செய்திருப்பார். நன்மைக்காக தான் அந்த காரியங்களை உங்களோட வாழ்க்கையில அனுமதிச்சுப்பார். சோர்ந்து பாதைங்க, நாட்கள் தாமதமான என்ன, மாற்றங்கள் இல்லாவிட்டால் என்ன, சோர்ந்து பாதைங்க, நன்மைக்காக அனுமதிச்சிருக்கிறார். அத்திமரத்தை சபித்ததை போல அத்திமரம் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. சில நேரங்கள்ல எங்களுக்கு 1 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், பல வருஷம் ஆகலாம். பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஆமென். இந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தை, சொல்லப்பட்ட வாக்குகள் வாழ்க்கையில நீங்க விசுவாசிச்சு அவருக்கு கீழ்ப்படிந்து நம்பி காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.